வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. இதற்கு சரியான பதில் இன்னும் ப்ராப்பராக கிடைக்கலைங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளுக்காக 90% நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். கவலையே வேண்டாம் மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, தேர்வு முடிவுகளை பார்க்கணும். கண்டிப்பாக ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக 100% முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வந்துவிடும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பற்றி நிறைய வீடியோக்களில் நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சான்றிதழ் சரிபார்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கும், யார் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளணும், முதுகலை பட்டதாரியுடைய புதிய கட் ஆஃப் என்ன, பழைய கட் ஆஃப் என்ன, எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் உங்களுக்கு மதிப்பெண்கள் இருக்கும், என்ன கேட்டகரி இருந்தால் போஸ்டிங் கிடைக்கும், தகுதி மதிப்பெண்கள் ரீச் பண்ணால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா, அது மட்டுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா, முதுகலை பட்டதாரியில் கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா, இப்படி எல்லாமே கேள்விகள் மேலே முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இவ்வளவு கேள்விகள் இருக்குங்க நாளுக்கு நாள். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸு கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்டால் மட்டும் போதாது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு முக்கியமான வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்ட உடனே உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு, சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் ஓரிரு நாட்களில் நீங்கள் பப்ளிஷ் ஆக வேண்டியதாக இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உடனடியாக, ஏன்னா இது கடந்த காலங்களில் சிவி லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி ஓரிரு தினங்களில் நீங்கள் உடனடியாக போயிட்டு ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டு உடனே பப்ளிஷ் ஆன உடனேயே நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உடனடியாக ஆஜராகணும். அதனால் நீங்கள் உடனடியே உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லா ப்ராசஸுமே தயாரான நிலையில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நாம் கட் ஆஃப் என்னவா இருக்கும், அந்த இறுதி கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதுதான் ஃபைனல் கட் ஆஃப். இதுக்கு மேலே கட் ஆஃப் பெருசாக வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபைனலான முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் இறுதி கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் கேட்டகரி நம்ம எடுத்துக்கலாம். தமிழில் பொறுத்த வரைக்கும் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 81, எஸ்டி 86, பிடபிள்யூடி 70. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். பெரிய லெவலில் கட் ஆஃப் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி 81, எஸ்டி 73, பிடபிள்யூடி 72ங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்டி 75, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியை பார்த்துடலாம். ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்டி 75, பிடபிள்யூடி 71ங்க. அடுத்து ஜுவாலஜியை பார்த்துடலாம். ஜென்ரல் 89, பிசி 86, எம்பிசி 75, எஸ்டி 73, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து காமர்ஸை பார்த்துடலாம். ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்டி 75, பிடபிள்யூடி 65ங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை பார்த்துடலாம். ஜென்ரல் 90, பிசி 85, எம்பிசி 80, எஸ்சி எஸ்டி 78, எஸ்டி 70, பிடபிள்யூடி 65ங்க.
ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப ஃபிசிக்கல் டைரக்டரை பார்த்துடலாம். ஜென்ரல் 91, பிசி 86, எம்பிசி 80, 83, எஸ்சி 78, எஸ்டி 70, பிடபிள்யூடி 66ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. இதற்கு சரியான பதில் இன்னும் ப்ராப்பராக கிடைக்கலைங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளுக்காக 90% நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். கவலையே வேண்டாம் மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, தேர்வு முடிவுகளை பார்க்கனா கண்டிப்பாக ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக 100% முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வந்துவிடும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பற்றி நிறைய வீடியோக்களில் நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சான்றிதழ் சரிபார்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கும், யார் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளணும், முதுகலை பட்டதாரியுடைய புதிய கட் ஆஃப் என்ன, பழைய கட் ஆஃப் என்ன, எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் உங்களுக்கு மதிப்பெண்கள் இருக்கும், என்ன கேட்டகரி இருந்தால் போஸ்டிங் கிடைக்கும், தகுதி மதிப்பெண்கள் ரீச் பண்ணால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா, அது மட்டுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா, முதுகலை பட்டதாரியில் கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா, இப்படி எல்லாமே கேள்விகள் மேலே முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இவ்வளவு கேள்விகள் இருக்குங்க நாளுக்கு நாள். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸு கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்டால் மட்டும் போதாது, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு முக்கியமான வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்ட உடனே உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு, சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் ஓரிரு நாட்களில் நீங்கள் பப்ளிஷ் ஆக வேண்டியதாக இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உடனடியாக, ஏன்னா இது கடந்த காலங்களில் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணி ஓரிரு தினங்களில் நீங்கள் உடனடியாக போயிட்டு ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டு உடனே பப்ளிஷ் ஆன உடனேயே நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உடனடியாக ஆஜராகணும். அதனால் நீங்கள் உடனடியே உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லா ப்ராசஸுமே தயாரான நிலையில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நாம் கட் ஆஃப் என்னவா இருக்கும், அந்த இறுதி கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதுதான் ஃபைனல் கட் ஆஃப். இதுக்கு மேலே கட் ஆஃப் பெருசாக வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபைனலான முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் இறுதி கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் கேட்டகரி நம்ம எடுத்துக்கலாம். தமிழில் பொறுத்த வரைக்கும் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 81, எஸ்டி 86, பிடபிள்யூடி 70. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். பெரிய லெவலில் கட் ஆஃப் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி 81, எஸ்டி 73, பிடபிள்யூடி 72ங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்டி 75, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியை பார்த்துடலாம். ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்டி 75, பிடபிள்யூடி 71ங்க. அடுத்து ஜுவாலஜியை பார்த்துடலாம். ஜென்ரல் 89, பிசி 86, எம்பிசி 75, எஸ்டி 73, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து காமர்ஸை பார்த்துடலாம். ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்டி 75, பிடபிள்யூடி 65ங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை பார்த்தலாம். ஜென்ரல் 90, பிசி 85, எம்பிசி
80, எஸ்சி எஸ்டி 78, எஸ்டி 70, பிடபிள்யூடி 65ங்க. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்போ ஃபிசிக்கல் டைரக்டரை பார்த்துடலாம். ஜென்ரல் 91, பிசி 86, எம்பிசி 80, 83, எஸ்சி 78, எஸ்டி 70, பிடபிள்யூடி 66ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள்.